ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. இதுக்கு முன்னாடி மதி போல்டாக நின்று போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருக்கெல்லாம் சரின்னு தோணுதோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்க. என்ன கேட்டால் மதி போலீஸ் ஸ்டேஷன் போனதில் தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விட்டுருக்க கூடாது. இதில் வச்சு முட்டிக்கு முட்டி 4 தட்டி இருந்தால் தான் பார்க்கவே சந்தோஷமாக இருந்திருக்கும். பொண்ணை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கே மாமனார் மாமியார் பண்ணுற டார்ச்சல் பத்தாதுன்னு கட்டின புருஷனே வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியவும் போக முடியாமல் அந்த வீட்லேயும் இருக்க முடியாமல் அப்பா அம்மா வீட்டுக்கும் போக முடியாமல் மனநிலைமை இருக்கே, அதெல்லாம் பெரிய கஷ்டங்க. நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இன்னும் ஃபேஸ் பண்ண தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் எப்போ கிடைக்குமோ தெரில. சாக்குன்னு நம்ம தங்கராஜ் உள்ள பூந்து விளையாடுறது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி மதிய அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா விஷப்பாம்பே நம்ம தங்கராஜ் தானே. ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது, இந்த தங்கராஜ் சுரேஷ்க்கு நல்லது பண்ண நினைக்கிறாரா இல்ல கெட்டது பண்ண நினைக்கிறாரானே தெரியல. சுரேஷ் உள்ள வந்ததும் தங்கராஜ் கூப்பிட்டு பெருசா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, டேய் சுரேஷ், எப்பவுமே பொண்டாட்டியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்டா, அது இன்னும் உனக்கு தெரியல. பொண்டாட்டி கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஆனா ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி காமிச்சிக்கவே கூடாது. போலீஸா இருக்க ஒரு கட்டின பொண்டாட்டி எப்படி உன்னோட கட்டுக்கோப்புல வச்சுக்கிறதுன்னு உனக்கு இன்னும் தெரியலையே சுரேஷ் அப்படின்னு சொல்ல, சுரேஷ் உடனே சொல்றாங்க, மாமா அவளை யாருக்குமே அடங்குறவளே இல்லை மாமா. அதாவது ஒருத்தர் சொல்றதையாவது கேட்டா பரவாயில்ல, அவ தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆடுறவ மாமா. நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டா, நான் சொன்னாலும் கேட்க மாட்டா, ஏன் அவங்க அப்பா அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டா. என்ன மாமா பண்ண சொல்றீங்க? இல்ல தங்கராஜ் உடனே கேக்குறாங்க, சரிடா சுரேஷ், நான் உன் கேட்கறேன்னு தப்பா நினைச்சிக்காத. ஆகி இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் உங்க லைஃப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்க, சுரேஷ் உடனே சொல்றாங்க, அவளை ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கிறேன், நீங்க வேற ஏமாமா இதுல எங்க போய் லைஃபை ஸ்டார்ட் பண்றது. சுரேஷ் சொல்ல உடனே தங்கராஜ் சொல்றாங்க, சுரேஷ் நீ இங்க தாண்டா தப்பு பண்ற. நடக்க வேண்டியதெல்லாம் நடனா தாண்டா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரும். சொல்ற மாதிரி கேளு, நீ நல்ல நாள் தான், இன்னையில இருந்து உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ற. நீ சொல்றத கேளு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. தங்கராஜ் சொல்ல சுரேஷ் உடனே சொல்றாங்க, நீங்க வேற மாமா, அவளாம் நான் ஏதாவது பேச போனாலே எரிஞ்சுதான் மாமா விழறா. அவளுக்கும் எனக்குலாம் செட்டே ஆகாதுங்க மாமா. பக்கத்துல போனா அதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க மாமா அவ அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் உடனே சொல்றாங்க, டேய் சுரேஷ், நீ என்னடா பேசிட்டு இருக்க? நீ அவனோட புருஷன்டா. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் அவளோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க போறது இல்லை. இன்னும் சுரேஷை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி தங்கராஜ் பேசிட்டு இருக்க அங்கிருந்து வராங்க. உடனே சுரேஷை போக சொல்லிட்டு மதியை கூப்பிட்டு தங்கராஜ் அட்வைஸ் பண்றாரு. சுரேஷ் கிட்ட பேசின மாதிரியே மதி கிட்டையும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்ல, மதி உடனே நினைக்கிறாங்க, இவர் யாரு நம்ம லைஃப்ல பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியே எதுவும் சொல்ல, ஏன்னா அவர் வீட்லயே இருக்காங்களே, தேவையில்லாம பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம அப்பாக்காக அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா அங்க இருந்து மூவ் ஆன் பண்ணிடுறாங்க. தங்கராஜ் உடனே சொல்றாரு, இந்த பொண்ணு பதிலே பேச மாட்டேங்குதே, அவங்க அப்பா சொல்றதை கேட்டு திருந்திட்டாளா இல்ல திருந்தின மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரேவதி கிட்ட போய் சொல்றாரு, ரேவதி இன்னைக்கு சுரேஷ்க்கு நம்ம வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நைட், போய் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்ல, ரேவதி உடனே சொல்றாங்க, நீங்க ஏங்க தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க, தேவையில்லாத இதனால ஏதோ பிரச்சனை ஆயிட போதுங்க, எனக்கு வேற பயமா இருக்கு அப்படின்னு ரேவதி சொல்ல, தங்கராஜ் உடனே சொல்றாங்க, நான் சொல்றத மட்டும் செய், எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீ வேலை வச்சுக்காத. அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ இன்னும் வளரல, சரியா? நான் என்ன சொன்னனோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மதி ரூம்குள்ள போறாரு. மதி உடனே பேச ஸ்டார்ட் பண்றாங்க சுரேஷ் கிட்ட. உங்க அப்பா அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கணும்லாம் நினைக்கவே இல்லை, நான் உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுல எனக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு மதி சொல்ல, சுரேஷ் உடனே ஷாக்காகி பாக்குறாங்க. மதியா இப்படி பண்றது, ஒரு வேளை திருந்திட்டாலோ அப்படின்னு சுரேஷ் மனசுக்குள்ளேயே நினைக்க, என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க அப்படின்னு கேட்க சுரேஷ் உடனே சொல்றாங்க, பேசுனா மட்டும் நீ என்ன திருந்திட்டு வரப்போற அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே மனசுக்குள்ள, ஐயோ இவ ஏதாவது பேசினா மறுபடியும் பிரச்சனை வந்துருமே, நம்ம மாமா சொன்னது நடக்காதே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, சரி மதி, நடந்தது நடந்துருச்சு, அதெல்லாம் விடு, இன்னும் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி இருக்க கூடாது, நான் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, இன்னும் ஏதோ பேசி மதி அப்படியே லைட்டா கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. மதி உடனே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இவர் டக்குன்னு இப்படிலாம் பேசக்கூடிய ஆள் கிடையாதே, இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு மதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சுரேஷ் மெதுவா மதி கிட்ட போய் மதியோட கையை பிடிக்கிறாங்க. மதி டக்குன்னு உதறி விடுறாங்க. சொல்றாங்க, மதி, இனிமேல் நீயும் நானும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்போம்,
கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியுது. உனக்கும் பிடிக்காம தான் நடந்தது, எனக்கும் பிடிக்காம தான் நடந்தது. பட் அதையே நினச்சிக்கிட்டு எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்க போகிறோம்? நானும் சண்டை போடுறதுனால தேவையில்லாமல் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் சொல்லிட்டு மறுபடியும் மதியை நெருங்கி போறாரு. நம்ம மதி இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்ம மதி இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு நாளைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க.